ஃபாதர் நம்பிக்கை ராஜ். இந்த சபையை பற்றி முதலாவதாக அவர்கள் தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் தந்தை நவமணி என்பவர் ஆலோசகராக 9 சகோதரிகளோடு அழகப்பபுரத்தில் இந்த சபையை அவர் ஆரம்பித்தார். அந்நாளில் குருசடி பங்கில் இருந்த அந்தோணிமுத்து எனும் குருவானவர் பின்னால் வேலூராயர் அவருடைய இடத்திற்கு அவருக்கு கண்காணிப்பின் கீழ் இந்த சகோதரிகள் இருந்தார்கள். அதன்பின் அவர் வேலூராயராக வந்தபின் அவர்கள் தங்களுடைய இடத்தை இங்கு மாற்றிக்கொண்டார்கள். ஆகவே முதலாவதாக அவர்கள் பத்தியாவரத்தில் ஏற்கனவே இங்கு ஒரு இல்லம் வைத்திருந்தார்கள். அந்த இடத்திற்கு தலைமையிடையாக வந்தார்கள். அவர்களிடம் நான் பார்த்தது மிகவும் எளிமையானவர்கள். அவர்களுடைய சபையே ஏழை எளிய மக்களுக்காக உதவுவது, மிகவும் எளிய பிள்ளைகளுக்கு துன்பப்படுபவர்களுக்கு உதவி அளிப்பதற்காக பள்ளிகளை நிர்வகிக்கிறார்கள். இவருடைய சேவையை பாராட்டி பேராயர் அருளப்பா அவர்கள் சென்னையிலே 2 மடங்களை கொடுத்தார். அந்த இடத்திலும் அவர்கள் நற்பணி ஆற்றினார்கள். அதோடு கடப்பா மாவட்டத்திற்கும் ஆயர் அருளப்பா அவர்கள் அழைத்து சென்றார்கள். எங்கு எல்லாம் ஏழை மக்களோடு தங்களுடைய பணியை தொடர்ந்து செய்து வந்தார்கள். இந்த ஸ்கொலாஸ்டிகா சகோதரியை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் ஆழ்ந்த விசுவாசம் உள்ளவர்கள். அதோடு அவர்களுடைய பணியானது இறைவனின் மக்கள் ஏழை மக்கள் மத்தியிலே இருந்தது. அநேகருக்கு அவர்கள் வாழ்வு கொடுத்திருக்கின்றார்கள். எங்கு சென்றாலும் கடவுளின் அன்பையும் இரக்கத்தையும் பற்றி பேசி இவர்கள் வந்தார்கள். ஆகவே என்னை பொறுத்தளவில் அந்த சகோதரி மிகவும் பணிவுள்ளவர்கள், கீழ்ப்படிதலுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தவர்கள். எந்த வேலை செய்தாலும் ஆண்டவருக்கு மகிமைக்காக செய்தவர்கள். அதோடு அவர்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருந்தவர்கள். வாழ்க்கையிலே மற்ற எவ்வளவு துன்பங்கள் நேரிட்டாலும், எவ்வளவு இன்னல்கள் நேரிட்டாலும், சவால்கள் நேரிட்டாலும் மகிழ்ச்சியாக இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை அவர்கள் இங்கு செய்தார்கள். அவருடைய கடைசி நாள் பணியில் இங்கு இருந்த பொழுது இந்த சபையானது திருச்சபையின் சபையாக அங்கீகரிக்கப்பட்டது. ஆனால் அந்நேரத்திலே வேலூரில் ஆயர் இல்லா குறை இருந்தது. நான் பரிபாலனராக இருந்த பொழுது அதை செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஆனால் பரிபாலனருக்கு அந்த அதிகாரம் கிடையாது என்று 3 திறமையான கேனன்லா அதிகாரிகள் சொன்னதினாலே ஆயர் சின்னப்பா அவர்கள் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி லூர்து அன்னை திருநாளன்று 1994 இந்த சபையை வேலூர் மறை மாவட்ட சபையாக அங்கீகரித்தார். அதன்பின் அவர்களுடைய பற்பணி படைகளை கண்டு நமது ஆயர் சவுந்தரராஜ் அவர்கள் உதவி செய்து இப்பொழுது அது பாப்பரையின் சபையாக இருக்கின்றது. அவர்கள் என்னை பொறுத்த அளவிலே ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்வதுதான் அவருடைய இது. அதனாலே பெயரையும் மாற்றிக்கொண்டார்கள். இயேசுவின் சபை சகோதரிகள் என்று இப்பொழுது கூறுகிறார்கள். அப்பொழுது இயேசுவின் சிறிய சகோதரிகள், லிட்டில் சிஸ்டர்ஸ் ஆஃப் சேக்ரட் ஹார்ட் ஜீசஸ் என்று தான் அவர்கள் முதல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் இங்கு வந்து பெயரை மாற்றிக்கொண்டு நல்ல பணியாற்றி இருக்கின்றார்கள். அவருடைய குடியிருப்பாக ஏழை மக்களுக்கு கல்விப்பணி கொடுப்பது தான் முக்கியம். கல்விப்பணி மாத்திரமல்ல, அவர்கள் அநேக இடங்களிலே ஆர்ஃபனேஜ் நடத்தினார்கள். அந்த ஆர்ஃபனேஜில் பிள்ளைகள் கைவிடப்பட்டோர், யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள், தெருவில் இருக்கிற பிள்ளைகளை கூட கூட்டி வைத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் சிறப்பாக பார்த்து வர பணி கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்காக உதவி செய்வது. ஆகவே இவைகள் எல்லாம் கடினமான பணிகள். போதுமான வருமானம் இல்லை என்றாலும் தங்கள் ஆசிரியராக இருந்து பணியாற்றி அதற்குள்ள வளர்த்து கொண்டு இவர்கள் இந்த சபையை வளர்த்தார்கள். அதோடு அவர்கள் சிறந்த பணியாற்றியது என்னதென்றால் இந்த கல்வி பணி, இந்த ஆர்ஃபனேஜ் பணி. அதோடு எங்கு இருந்தாலும் எங்கு உதவி தேவைப்பட்டாலும் முதலில் வந்து செய்யக்கூடியவர்கள் அந்த சகோதரி. பிஷப் அந்தோணிமுத்தோடு
நான் ஏற்கனவே நான் அந்தரிமூர்த்தி இறந்தது 79 நான் வேலூருக்கு வந்தேன். அதற்கு முன்னாலே அந்தரிமூர்த்தி ஆண்டவர் 71 அவர் அபிஷேகம் பெற்றார். நான் இருந்தது விருது விளங்கினான். அங்கிருந்து 2 ஆண்டுகள் பள்ளிக்கொண்டாவிற்கு வந்த பிற்பாடு இங்கே வந்து இருந்தேன், அவர் கூட இருந்தேன். அவர் என்னை 74 ஆலோசகராக ஏற்படுத்தி கொண்டார். ஆகவே நெருங்கிய தொடர்பு கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு இருந்தது அந்தரிமூர்த்தி ஆண்டவரோடு. அந்த சமயத்தில் தான் இந்த சகோதரிகளை நான் தான் பத்தியாவரத்தில் வரவேற்றது. அவருக்கு பின்னால் வந்த மைக்கேல் அகஸ்டின் என்னை ஆயர் முன்னிலையில் செய்யாமல் நீங்களே செய்யுங்கள் என்று எனக்கு போதுமான அதிகாரம் கொடுத்திருந்தார். ஆகவே அந்த வகையிலே இந்த சகோதரிகள் பத்தியாவரத்திற்கு மாறி வந்த பொழுது அன்று நான் தான் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு குறிப்பிட்ட தலைமையகத்தை அங்கே கொடுத்தேன். அதன் பின் இங்கு மாற்றிய பொழுதும் அவர்களோடு இருந்தேன். இந்த சபையில் முக்கியமாக ஏழை எளிய மக்களுக்கு பணிபுரிவது, விசுவாசத்தில் சிறந்தவர்களாக, எந்த துன்பத்திலையும் ஏற்றுக்கொள்பவர்களாக, எந்த சமயத்தை சமாளிப்பவர்களாக இருந்து அநேக காரியங்களை குறிப்பாக ஏழை மக்களுக்கு செய்ததினாலே இவர்கள் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றார். இன்னும் நிறைவாக ஆசீர்வதிக்க அவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.